ஆந்திர மாநிலமே போராட்டத்தால் திணறிக் கொண்டு இருந்தது. திரும்பிய பக்கமெல்லாம் முதலமைச்சர் ஜெகனுக்கு எதிரான கோஷங்கள் காதை கிழித்தன. தெலுங்கு தேசம் கட்சியினரை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறிக் கொண்டு இருந்தது. அத்தனைக்கும் காரணம் அதிகாலை நேரத்தில் நடந்த ஒரு கைது. திறன் மேம்பாட்டு திட்ட ஊழல் வழக்கில் 2023 செப்டம்பர் 9 கைது செய்யப்பட்டிருந்தார் சந்திரபாபு நாயுடு. ஒரு 73 வயது முதியவரை, முன்னாள் முதல்வரை இப்படியா நடத்துவது என கொந்தளித்தார் அந்த இளம் அரசியல்வாதி. விமானம் ஏறி விஜயவாடா போக முயன்றார். முட்டுக்கட்டை போட்டது ஜெகன் அரசு. காரில் ஏறினார். போலீஸ் அனுமதி மறுத்தது. சற்றும் தயங்காமல் நடுரோட்டில் படுத்து தர்ணாவில் இறங்கினார். ஆந்திர சினிமாவின் பவர் ஸ்டார் சாலையில் படுத்திருக்கும் காட்சிகள் ஆளும் அரசை கதறவிட்டது. காரின் மீது அமர்ந்து பாய் பாய் ஜெகன் பாபு என அவர் சொன்ன வார்த்தைகள் பதற வைத்தன. படிந்தது ஜெகன் அரசு. போய் பார்த்துக் கொள்ளுங்கள் என கதவை திறந்து விட்டது. ராஜமுந்திரி மத்திய சிறையில் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விட்டு வந்த அந்த அரசியல்வாதி இனி என் ஆதரவு சந்திரபாபுவுக்குத்தான் என வெளிப்படையாக அறிவித்தார். இனியும் ஜெகனின் ஆட்சியை ஆந்திரா தாங்கிக் கொள்ளாது என்று அறிவித்தார். அவர் அன்று முழங்கிய பாய் பாய் பாபுதான் இன்று ஜெகன் ஆட்சி கட்டிலை விட்டு அகற்றப்பட ஆரம்ப புள்ளி. அந்த அரசியல்வாதி வேறு யாரும் அல்ல, இன்று ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளிலும் வென்றிருக்கும் ஜனசேனா கட்சியின் தலைவர் பவர் ஸ்டார் பவன் கல்யாண். ஆந்திர பிரதேச மாநிலத்தின் பப்பட்லாவை சேர்ந்த கோனிச்சலா வெங்கடராவ் அஞ்சனா தேவி மகன்தான் பவன் கல்யாண் என்ற கோனிச்சலா கல்யாண் பாபு. தெலுங்கு திரையுலக சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியின் தம்பி. அண்ணனை தொடர்ந்து 1996 அக்கட அம்மாயி இக்கட அப்பாயி எனும் தெலுங்கு படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமான பவன் பல வெற்றிகளுக்கு பிறகு தென்னிந்திய திரையுலகின் பவர் ஸ்டாராக வலம் வருகிறார். 2000களில் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகராக உருவெடுத்த பவன் கல்யாண் தன்னுடைய அண்ணன் சிரஞ்சீவி நிறுவிய பிரஜராஜ்யம் கட்சியில் 2008 தன்னை இணைத்துக் கொண்டார். கட்சியில் இணைந்ததும் யுவராஜ்யம் எனும் இளைஞர் அமைப்பின் தலைவர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. ஆந்திர பிரதேசத்தில் 2009 சட்டமன்ற தேர்தல் வர தனது அண்ணனின் கட்சிக்காக பிரச்சாரத்தில் இறங்கினார் பவன். அத்தேர்தலில் பிரஜராஜ்யம் கட்சி 18 தொகுதிகளை கைப்பற்றியது. ஆனால் கட்சியின் வளர்ச்சி தான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததால் 2011 அக்கட்சியை காங்கிரசுடன் இணைத்தார் சிரஞ்சீவி. ஆனால் அண்ணனின் இந்த முடிவில் உடன்பாடு இல்லாத பவன் கல்யாணோ அரசியலில் இருந்தே விலகினார். 3 ஆண்டுகளுக்கு பின்பு 2014 மார்ச் 14 அன்று ஜனசேனா கட்சியை தொடங்கினார் பவன் கல்யாண். அத்தேர்தலில் பாஜக தெலுங்கு தேச கட்சி கூட்டணிக்கு தனது ஆதரவை கொடுத்தார். ஸ்டாப் காங்கிரஸ், சேவ் த கண்ட்ரி என்று பவன் கல்யாண் அன்று முன்வைத்த பிரச்சாரம் பெரும் வரவேற்பை பெற்றதோடு தெலுங்கு தேச கட்சி 117 தொகுதிகளை அறுவடை செய்யவும் உதவியது. இந்த அரசியல் வெற்றி அவருக்கு உத்வேகத்தை கொடுக்க 2017க்குள் கையெழுத்திட்ட படங்களை நடித்து முடித்துவிட்டு முழுநேர அரசியல்வாதியாக செயல்பட போவதாக அறிவித்தார். அதற்கு ஏற்றபடி 2017 முழுநேர அரசியலுக்குள் நுழைந்தவர் ஆந்திர மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும் சிறுநீரக நோய்க்கு எதிராக பல விழிப்புணர்வு பேரணிகளை நடத்தி அரசின் கவனத்தை ஈர்த்தார். இதனால் ஆந்திராவின் கிராமப்புறங்களில் அதிக அளவில் டயாலிசிஸ் சென்டர்கள் அமைக்கப்பட்டன. மக்களின் கவனம் தன் பக்கம் திரும்பி இருப்பதை உணர்ந்த பவன் 2019 சட்டமன்ற தேர்தலில் ஜனசேனா கட்சி தனித்து போட்டியிடும் என அறிவித்தார். தேர்தல் நெருங்கியதும் ஆந்திராவின் பெரும் சக்தியாக இருந்த தனது பழைய கூட்டாளியான சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சியை எதிர்க்க இடதுசாரி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகளுடன் கைகோர்த்தார் பவன் கல்யாண். ஆனால் அத்தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டியின் YSRCP ஆந்திராவின் பெருவாரியான தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி வாகையை சூடியது. ஜனசேனா கட்சி 140 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் ஒரு தொகுதியில் மட்டுமே வென்றிருந்தது. பவன் கல்யாண் தானே களமிறங்கிய 2 தொகுதிகளிலும் தோல்வியையே சந்தித்ததால் அதிருப்தி அடைந்தார். 2019 ஆண்டு நவம்பர் 3 ஜெகனின் ஆட்சியில் ஆந்திராவில் மணல் தட்டுப்பாடு காரணமாக நிலவி வரும் வேலையின்மையை சுட்டிக்காட்டி விசாகப்பட்டினம் வரை பெரிய பேரணி நடத்தி மீண்டும் தனது இருப்பை அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்தினார் பவன் கல்யாண். இந்த நிலையில் சுமார் 3 ஆண்டுகளுக்கு பின்பு 2020 பாஜகவுடன் மீண்டும் கைகோர்த்தார் பவன். 2023 சந்திரபாபு கைதும் அதை தொடர்ந்து ஆந்திராவில் அரங்கேறிய அரசியல் அப்டேட்டுகளும் அவரை சந்திரபாபுவின் ஆதரவாளராக மாற்றியது. இருவரும் இணைந்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்தனர். பவன் கட்சிக்கு 21 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 2 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்ததுதான் மிச்சம். பவனின் தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்கி பிரச்சாரம் செய்தது YSRCP. ஆனால் விமர்சனங்களை ஓரங்கட்டி விட்டு பாய் பாய் ஜெகன் பாபு என்கிற பழைய பிரச்சாரத்தை தன் கையில் எடுத்தார்.
தேர்தல் முடிவுகள் பவனுக்கு சாதகமாக திரும்பின. போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி கொடி நாட்டியது பவனின் கட்சி. ஒரு பக்கம் சந்திரபாபுவின் கட்சி ஆந்திராவில் ஆட்சியை பிடிக்க, இன்னொரு பக்கம் மத்தியில் கூட்டணி ஆட்சி என்கிற நிலை உருவாகி இருப்பதால் பவனுக்கான முக்கியத்துவமும் அதிகரித்திருக்கிறது. இதனால் சினிமாவை தொடர்ந்து தற்போது மாநில மற்றும் மத்திய அரசியலிலும் உண்மையான பவர் கொண்ட ஸ்டாராக உருவெடுத்திருக்கிறார் பவர் ஸ்டார் பவன் கல்யாண்.